அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து ஹாலஜன்களின் ஆக்சோ அமிலங்கள் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பாங்க, கனிம அமிலங்கள். சரியா? அப்போது அந்த ஃபார்முலாவில் கண்டிப்பாக ஹெச் இருக்கும். இந்த அமிலங்களை ஆக்சோ அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சோனை எதை குறிக்கும்? ஓவை குறிக்கும். ஸோ ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஹாலஜன்களின் ஆக்சோ அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கட்டாயமாக ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், ஹாலஜன்கள் இருக்கும். ஸோ இவங்க 3 பேரும் இருக்கிற இந்த அமிலங்களை தான் ஹாலஜன்களின் ஆக்சோ அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலாவை HOXன்னு சொல்லலாம். HOX மட்டும் இல்லாமல் HXO2, HXO3, HXO4 இந்த மாதிரியும் இந்த ஹாலஜன்களோட ஆக்சோ அமிலங்கள் இருக்குது. HOX அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அமிலத்துக்கு ஹைப்போஹாலஸ் அமிலம்னு பேர். HXO2 அப்படிங்கிற ஃபார்முலா வர்றப்ப ஹாலஸ் அமிலம்னு பேர். HXO3 அப்படின்னு சொல்கிறப்ப ஹாலிக் அமிலம்னு பேர். HXO4 அப்படின்னு சொல்கிறப்ப பெர்ஹாலிக் அமிலம்னு பேர். இந்த எக்ஸ் எல்லாம் எது? ஹாலஜன்கள். இந்த ஹாலஜன்கள் எதுவாக இருக்கலாம்? ஹாலஜன்கள் யார்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். சரியா? முதல்ல ஃப்ளூரின் இந்த 4 வகையான இந்த ஃபார்முலா இருக்கிற அமிலங்களை உருவாக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 வகையான அமிலங்களில் ஃப்ளூரின் இந்த முதல்ல சொல்லியிருக்கிற ஹைப்போஹாலஸ் அமிலத்தை தான் உருவாக்குது. இது 3த்தையும் உருவாக்குறது கிடையாது. அப்போ ஃப்ளூரினுக்கு எக்ஸை எடுத்துகிட்டு ஃப்ளூரின் போடுங்க, HOF. இப்போ பொதுவாக இருக்கிறப்ப அதோட பேர் ஹைப்போஹாலஸ் அமிலம். இப்போ ஃப்ளூரின் இருக்குல்ல, அப்போ அதோட பேர் என்னவா இருக்கும்? ஹைப்போஃப்ளூரஸ் அமிலம். அடுத்தது குளோரின். குளோரின் இந்த 4 வகையான அமிலங்களை உருவாக்குதா அப்படின்னு பார்த்தா குளோரின் மட்டும்தான் இந்த 4 வகையான அமிலங்களையும் உருவாக்குது. அதாவது ஹைப்போஹாலஸ் அமிலம், ஹாலஸ் அமிலம், ஹாலிக் அமிலம், பெர்ஹாலிக் அமிலம். இப்போ குளோரின் வரப்போ இந்த பேரில் என்னவாகும்? ஹைப்போக்ளோரஸ் அமிலம். இது வெறும் குளோரஸ் அமிலம், குளோரிக் அமிலம், பெர்க்ளோரிக் அமிலம். அப்போ இந்த அமிலங்களோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஹைப்போக்ளோரஸ் அப்படிங்கிறப்ப HOCl. ஹாலஸ் அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப HClO2. ஹாலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப HClO3. பெர்ஹாலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப HClO4. ஸோ இந்த 4 வகையான அமிலங்களையும் குளோரின் உருவாக்குது. இந்த 4த்துலையுமே நம்மளால் குளோரினோட ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா +1 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்குது. நமக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? -2. ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? +1. எப்போவுமே இதுக்கு +1 தானே, இதுக்கு -2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு +1 வந்துடும். நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட கண்டுபிடிங்க. இப்போது ஹெச்சுக்கு தெரியும் +1, ஆக்சிஜனுக்கு -2, குளோரினுக்கு தெரியாதுன்னு வச்சுப்போமே, +x. மொத்தமாக சார்ஜ் என்ன இருக்குது? 0. அப்போ 1 - 2 -1 + x = 0. therefore x = +1. ஸோ இது மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ரஃப் ஒர்க் பண்ணி பாருங்கள். +3 வரும். இதுக்கு என்ன வரும்? +5 வரும். இதுக்கு என்ன வரும்? +7 வரும். சிம்பிளாக பண்ணிடலாம். ஓக்கு -2வா? 2 × -2 -4. இதுக்கு +1னா -4 +1 -3 வரும். அது = அந்தாண்ட போகிறப்ப +3 ஆகிடும். அதே மாதிரி தான் நான் இதை கண்டுபிடிச்ச மாதிரி இதை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆக்சிஜனேற்ற நிலைகள் கிடைக்கும். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது புரோமினும் அயோடினும். இது ரெண்டுமே இந்த 4 அமிலங்களையும் உருவாக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஹாலஸை உருவாக்குது, ஹாலஸ் அமிலத்தை உருவாக்கலை, ஹாலிக் அமிலத்தை உருவாக்குது,
பெர்ஹாலிக் அமிலத்தை உருவாக்குது. அப்போ இது மட்டும் உருவாகலை. அப்போ புரோமின் வந்து ஹைப்போப்ரோமஸ் அமிலத்தை உருவாக்கும். ஃபார்முலா HOBr. புரோமஸ் அமிலத்தை, வெறும் புரோமஸ் அமிலத்தை உருவாக்கும். இதுதான் உருவாக்கலை இல்லையா, சாரி இது கூட இதை உருவாக்குது. HBrO3 புரோமிக் அமிலம். பெர்புரோமிக் அமிலம் HBrO4 உருவாக்குது. அதே மாதிரி அயோடினும் HOI ஹைப்போ அயோடஸ் அமிலம் இதை உருவாக்கலை. புரோமிக் அமிலம் அயோடிக் அமிலம் HIO3 அடுத்தது HBrO4க்கு பதிலாக HiO4 பெர் அயோடிக் அமிலம். ஸோ இந்த அமிலங்களில் புரோமினோட ஆக்சிஜனேற்ற எண் +1, இங்கே +5, இங்கே +7. இங்கே ஐயோட ஆக்சிஜனேற்ற எண் +1, இங்கே +5, இங்கே +7. இந்த ஹாலஜன்களோட ஆக்சோ அமிலங்கள் யார் யாருக்கு என்னென்ன ஆக்சோ அமிலங்கள் இருக்குது, அங்கே அந்த ஆக்சோ அமிலத்தில் இருக்கிற ஹாலஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில். இந்த ஆக்சோ அமிலங்களோட ஆக்சிஜனேற்றும் திறன் வரிசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பொதுவாக இதெல்லாம் HOX இவருக்கு தான் அதிகமான ஆக்சிஜனேற்றும் திறன் இருக்கும். அதுக்கப்புறம் HXO2, அதுக்கப்புறம் HXO3, அதுக்கப்புறம் HXO4. அப்போ குறைந்த ஆக்சிஜனேற்றும் திறன் யாருக்கு இருக்கும்னா HXO4க்கு தான் இருக்கும். இந்த போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இந்த ஹாலஜன்களோட ஆக்சோ அமிலங்களின் ஆக்சிஜனேற்றும் திறன் குறையும். 1. அப்போ இன்னொரு விதமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆக்சிஜனேற்ற நிலை குறைய ஆக்சிஜனேற்றும் திறன் அதிகமாகுது. சரியா? ஸோ இவ்வளவு தான் ஹாலஜன்களின் ஆக்சோ அமிலங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.